வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே சமையலில் இன்றைக்கி பச்சை மிளகாய் புளிமண்டி செய்யலாமா? சூடான கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. பச்சை மிளகாய் புளிமண்டி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்து இது போல் நல்லா வதங்கினோன்னா அதுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணுங்க. பூண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் கீறின பச்சை மிளகாய், இப்போ மெயினான டிஷ்ஷு நம்மளோட நடுவில் ஒவ்வொரு இதையும் கத்தியில் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு கீரல் மட்டும் போட்டு வச்ச பச்சை மிளகாயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை கீறிட்டு கையை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. அப்படியே முகத்தில் வச்சிங்கன்னா காரமாக இருக்கும். பச்சை மிளகாயை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆனோம்னா பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சள் தூள் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த புளியெல்லாம் அந்த மிளகாயெல்லாம் ஆட் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம் திக்கான பதத்துக்கு. 10 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி புளி மிளகாய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிறிதளவு வெல்லம், பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஒரு 10 நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இப்போ சர்வ் பண்ண ரெடியான இப்போ காரசாரமான புளி மிளகாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பழைய சாதம், எல்லா சாதத்துக்குமே மிக்ஸ் பண்ணிக்கலாம், தொட்டுக்க வச்சுக்கலாம். இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே தொட்டுக்க வச்சுக்கலாம். பட் என்னென்னா இதில் இந்த அல்சர் இருக்கவங்க அந்த மாதிரி சாப்பிட்றவங்க கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் மோர் நைட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டான காரசாரமான புளி மிளகாய் மண்டி ரெடி ஆயிடுச்சு.